ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ vlog அண்ட் குட் மார்னிங் கைஸ். இது காலங்கத்தில் ஏஞ்சி என்னை ஆடுகிற vlog. நான் ஏஞ்சிக்கலாம் வந்து என்னை ஹெல்ப் பண்ணாங்க. யார் இந்த மேடம் பாருங்கள், இல்லை மேடம் தான் என்னை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் அக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? 2 பேருமே தூங்குறாங்க. எனக்கு 7 மணி தான் ஆகுது. ஸோ அதனால் கைஸ் வெளியே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, எனக்கு குளிர் பனி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே எப்படி இருக்கு. நான் அந்த சைட் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் அண்ணா பொண்ணு சொல்லு, ரொம்ப பனியாக இருக்குது, அந்த சைட் போகாதீங்கன்னு. என் சைட் ஃபுல்லாக இங்கே நெட்டு ஸ்பைடர் வேலை எல்லாம் இருக்குது. அங்கே இருந்தாலும் எதுவுமே தெரியல பாருங்களேன். எப்படி இருக்கும் மார்னிங் காலங்கத்தில். இது போகிறதுக்கு, இந்த இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு 9-10 ஆகிடும். சன்லைட் வந்தால் தான் போகும். அதுவும் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். இங்கே பாருங்க, சரி பாருங்க. अच्छा पर गैस இது வந்து அந்த செவுத்துல அடிச்சா ஓட்டணும்ல அந்த இது. எடா இந்த மரல லகவாட்டா வர கூட்ரே கான்சே ஏட்ட மாறதா ஐட் कर काढा सेटा आवडतं मार कर வெளியே எல்லாருமே போறாண்ட தண்ணி அடிக்கிறாங்க. அந்த இதாண்ட வந்து நானும் அப்பா வந்து பாத்ரூமுக்கு வந்து ஹேங்கர் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணல. அந்த இது வந்து இப்போ மாட்ட போகிறோம். அப்பா உள்ள உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்த உடனே இந்த இடத்துல இந்த சைடில் வந்து அந்த இது மாதிரி போட்டுரும். அண்டு இந்த சைடில் வந்து ப்ரஷ் வைக்கிறது பண்ணோம். இப்போது இந்த பாத்ரூம் வந்து புதுசாக பண்ணதா. ஸோ அதனால் நேற்று தான் போய் இந்த இது பெனால் ஹார்பிக்கு அண்ட் இந்த ப்ரஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போது அந்த வேலை இருக்குது. ஸோ இப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அழகாக இருக்குது காலங்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ பண்ணி அப்படி பண்ணால் அப்படியே அந்த புகை அப்படியே தெரிய மாட்டேங்குது அந்த இதில். தேங்காய் உரிக்கணுமா? கைஸ், இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு. ஸோ அதனால் அம்மா வந்து தேங்காய் எடுக்க சொன்னாங்க.
செய்ய போகிறது அம்மா இல்லை, அக்கா தான் செய்ய போகுது. ஸோ அக்கா தூங்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து முடிச்சிட்டோன்னா அது கரெக்டாக வந்து சமைச்சிடும். ஸோ அதனால் வந்து எடுக்க சொன்னாங்க. তুই কিনতে লাগলা ரோ 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 நாங்கள் பாத்ரூம் வேலையை முடிச்சிட்டோம். நான் இப்போ எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அக்கா என்ன பண்ணுன்னு காமிக்கிறேன். அக்கா சமைக்குது, லேடிஸ் ஃபிங்கர். எந்திரிச்சோன்னே இந்த வேலை அண்டு அந்த புட்டு கிரைண்ட் ஆகிடுச்சு. அக்கா கிரைண்டரில் பண்ணிச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ரேடிஷ் வெட்டுது. ரேடிஷ் எல்லாம் என்ன அதுதான் ரேடிஷ் எல்லாம் தான். நான் இப்போ வாங்க பார்க்க நம்ம பாத்ரூம் வந்தாச்சு. பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ப்ரஷஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே சோப் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேங்கர். இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அதனால் ஷாம்புவோட கவர் வச்சு வாஷர் மாதிரி இது பண்ணி டைட் பண்ணி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது வேலை நடந்துட்டுருக்கு. பேடியை வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடு. காமிக்கிறேன். இது எல்லாமே டைம் கணக்கு தான். எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ ஆள் வச்சு நம்ம அந்த மிஷின்குள்ளே போடுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை எல்லாம் முடியும். அந்த இந்த சைட்லேருந்து போடுவாங்க. அந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அப்படி போட்டார்னா வேஸ்ட் எல்லாம் இப்படி வெளியே வந்துடும். அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஓனர் ஆள் இருப்பான் அந்த சைடு, மிஷினுக்கு அந்த சைடு. அவங்க வந்து அந்த பேக்கில் மூட்டையில் வந்து ஃபில் பண்ணி வைப்பாங்க. அப்பா அது உக்காந்துட்ருக்காரு. இப்போ போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன்னா புட்டு ரெடியாக இருக்கும். புட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா? இங்கே ஆடிட்டுருக்காங்க. அவங்க வந்தாங்க, வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் பாட்டு போட்டு விட்டேன். அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அந்த பின்னாடி. ஒன்றும் அக்கா இப்போ தான் அந்த லேடிஸ் ஃபிங்கரை எடுத்து எடுத்து இவ்வளோ நேரம் கலக்கி நான் கலக்கிட்டு இருந்தது. இனிமேல் அதை தூக்கி உள்ளே போட்டு பசிக்குது எப்போதான் ரெடி ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மண்ணாக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து சாணி போட்டு வந்து இது பண்ணுவாங்க. அது சாணி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. வந்து சாணியை வந்து உள்ளே போட்டுருவாங்க, ஃப்ரெஷ் சாணி. ஓகேங்களா? இதை வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி நல்லா கொஞ்சம் திக் பண்ணிடுவாங்க. தண்ணி இதாக அம்மா நிறைய தண்ணி ஊற்றிட்டாங்க. ஓகே, இப்படி தான் வரும். ஸோ அது இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாணியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஊற்றுது கீழே. ஓகே, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இது போல் நினைக்கிறேன். அப்படியே எடுத்துக்கணும் பக்கெட்டில். ஓகேங்களா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஆல்ரெடி அம்மா கொஞ்சம் பாதி பண்ணிட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் பாதி பண்ணிட்டு இருந்தேன். இது போட்டு ரொம்ப தண்ணியாக இருக்குது கைஸ். இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. அம்மா ரொம்ப தண்ணி ஊற்றுறாங்க கைஸ். இது வந்து நல்லா கலக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா தண்ணியாகிடும். நல்லா கலக்கணும். எங்கள் ஊருக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த வேலை தான் செய்யணும் இல்லை, இப்படி க்ளீனாக இருக்கிறதுக்கு இதுதான் பண்ணுவாங்க. ஃப்ளோரிங்கு வீட்டு வெளியே, அதே மாதிரி வீட்டு சைடில் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் ஹைஜீன் அவங்களுக்கெல்லாம். அதனால நம்மளும் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப தண்ணியாக இருக்குது. அம்மா தண்ணி உள்ள சாணியே இல்லை. पीछे का नहीं भीतरे भीतरे का नहीं देखो ना पानी पानी बेसी पानी போட்டு ஐஸ். அதில் வந்து சாணி பத்தலை, கொஞ்சம் வெயில் ஒன்று மாதிரி இது. அதில் சாணி பத்தலை. ஸோ அதனால் இங்கே சாணி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சாணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்து கொஞ்சம் அப்படியே எடுத்து அள்ளி போட்டு ஓகே
பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எடுத்துகிட்டு வந்து धीरे धीरे இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. போனால் अच्छी से आड़े வச்சுக்கி. எங்கள் பவுச்சர் வேறு கொஞ்சம் சாணி கொடுத்தாங்க, டப்பாவில் போட்டு. பார்த்தீங்களா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ தானே போட்டாங்க, இங்கே வை. இங்கே போட்டலாமா? கேக் மாதிரி இருக்கு பாருங்க, பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஓகே எடுத்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். पार्टी करबे நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் எடுத்து கீழே போடலாம் ஓகேங்களா. मन करूची கைஸ் இப்போ நிறைய இன்னும் கொஞ்சம் சாணி ஆட் பண்ணி இப்போ கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். கேண்டி போட்டு நம்ம மொண்டுக்கணும். அப்படியே வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ఇది కోట్ లైక్ ఎడ ఉన్నాయి చెడు చెడక ఎడ గుడి గుడి చించిపట అయితే దాంట్లో సర కొరకు పోలే పానీ కుట్టి வாங்க गाइस ఈ సిమెంట్ को लगाना गाइस ஆன் பண்ணு. அம்மா வந்து இந்த சிமெண்ட் இதுக்கு மேலே போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சாமி மட்டும் டிக்கெட்டு தான் யாருக்காக தெரியல. திருப்பூர்லேருந்து யாருக்கும் திருப்பூர் டு வைசாக். ஸோ இப்படி தான் பண்ணோம் கைஸ் ஓகேங்களா. ଗୋଟେ ଗୋଟେ ଜାଗାରେ ଏତେ ଏତେ ପାଣି ଛାଡ଼ି ଦେଉଛି. இப்படி தான் பண்ணோம். கேளா ஆமாயிட்டா இப்படி தான் பண்ணோம். ବାଲି ଏକ ପଳେଇ ଆସୁଛି, ବାଲି ପଳେଇ ଆସୁଛି. கைஸ் இப்போ வந்து எனக்காமே இப்போ வந்து அம்மா மீதி வேலையை பார்த்துப்பாங்க. நம்ம வந்து இப்போ பேங்க்கு போகிறோம் ஏடிஎம்மோட பின் வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ அப்பா கூட நான் அப்பா வந்து என்னை திட்டுறாரு. ஸோ அதனால் உனக்கு வேறு வேலையே இல்லைன்றாரு. அதனால் இப்போ போய் நான் குளிச்சுட்டு பேங்க்கு கிளம்பணும் ஓகேங்களா. அங்கே போய் பார்க்கலாம். देखा को ब्लैक இதுதான் எங்க ஃபீல்ட்ல நினைச்ச பிளாக் கொண்டு गाइस இங்கே இருக்க பேங்க்கை பாருங்கள். பேங்க்கு நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது அவங்க வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா அங்கே ஒரு பியானோ இருக்கும், அவன் வந்து எழுதி கொடுத்துருவான். அப்புறமா யார் யார் இது பண்ணுறாங்களோ டேரெக்டாக இதான் பேங்க். இப்படி வந்துருக்கேன் பாருங்க, ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல அதனால் கண்ணாடி போட்டு வந்துருக்கேன்.
என் வேலை வந்து ஏடிஎம் பின் வாங்குறது அது. அப்புறம் என் பாஸ்புக் தொலைஞ்சிச்சு, அதனால் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து புது பாஸ்புக்காக கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்துச்சு. இப்போது மேனேஜர் வந்து சைன் போட்டோன்னா கிளம்பிடும். அது லேட் ஆகுது. அக்கா வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போ வருவாங்க. ஆச்சு பேங்க் மேனேஜராக காணும், எங்கே போனான்னு தெரில. நேரத்துக்கு சொல்கிறது இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பாட்டுன்னு போகிறாங்க போல். கைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி பேங்க் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்கி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்டு மூட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஒரு 20 மூட்டை பேடி அளக்கணுமா, அதனால் மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட ஒன்னொரு vlogல பார்ப்போம். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பை பாய்.